அங்கே ஒரு காளான் கடைங்க விஓசி அங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். அங்கே சாப்பிட்டு வாங்கிட்டு ஆர்டருக்கு நான் வெயிட் பண்ணிருந்தேன். பின்னாடி ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். கூட்டமாக இருக்குது தெரியாமல் படுது அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறமா பார்த்தா நான் சரி அதனால் நான் என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் சென்ஸ் பண்ண வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நின்னதுக்கப்புறமா நான் போயிட்டு நினச்சி அவன் பேசிட்டு இருக்கான், எவ்வளோ தடவை தட்டினேன் எப்படி தட்டினேன் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப வந்து இதாகிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் என்னால் புரிஞ்சுக்க நான் என்ன நினச்சேன்னா தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதில் நான் வெளியே வந்தேன். எனக்கு அது நடந்தோன்னு எனக்கு என்னால் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது, இப்போ என்ன இவன்ட்டு என்ன சொல்கிறதுக்கு என்ன இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி இது பண்ணிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அவன் வந்து அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவன் வந்து என்ன ஏன் பண்ணேன்னு கேட்டா அவன் பதில் சொல்ல மாட்டான். நான் லாயர் அப்படிங்கிறான். அவன் லாயர்லாம் கிடையாது. ஐடி கார்டு காட்டு ஃபோன்லாம் பிடிங்கி வீசிட்டான் வீடியோ எடுக்கணும். அப்புறமா ஆனால் அந்த டைமில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் அத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே வர கிடையாது. எனக்கு அந்த டைமில் ரொம்ப அதுக்கு முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கு. பஸ்ஸில் இல்லை அந்த வேற எங்காவது யாராவது பார்ப்பாங்க, இல்லை ஒரு விதமான சிக்னல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ்வலாக கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நடக்கிறது தான். வி ஆல் யூஸ் டு இட், வி ஆல் அதை கடந்து வந்துடுவோம். அதனால அந்த மாதிரி இதுவாக பேசிட்டாங்க ஏதாவது பண்ணிட்டாங்கனாலும் நம்ம கத்த முடியும், அவ்வளோதானே வழியாக இருக்குது. சொல்யூஷன் இப்போ வரைக்குமே அதுக்கு சொல்யூஷன் இல்லையே.